அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ப்ரொமோ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ப்ரொமோ வரல. பார்த்தீங்களா? எல்லா சீரியலுமே ப்ரொமோ வந்திருக்கு. ப்ரொமோ ஏன் வரல அப்படின்றது நமக்கு தெரியல. மகாநதி ப்ரொமோ மட்டும்தான் வரல, மற்ற எல்லா ப்ரொமோவுமே வந்துச்சு. கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குங்க. நான் நினச்சேன் இன்றைக்கி ப்ரொமோ கண்டிப்பாக விடுவாங்க அப்படின்னு. விடலை. நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு கணிப்பு இல்லை. நம்ம பேசுகிறது ஒன்று, அங்கே வேறு மாதிரி கொண்டு வருவாங்க. அதனால் என்ன நடக்கும் எது நடக்கும்னு சொல்லி தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு எபிசோடில் எனக்கு தெரிஞ்சு யமுனா தான் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுதான் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வெண்ணிலா கண் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிறது நாளைக்கு கண் முழிக்க மாட்டாங்க. அது சண்டே எபிசோடு வர்றப்போ ஏதாவது ட்விஸ்ட் வச்சு கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் யமுனா தான் நாளைக்கு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது என்னோட இதாக இருக்குது. அதுக்கப்புறமா பசுபதியை தேடுற முயற்சியில் விஜய், குமரன், நிவின் இவங்கெல்லாம் இறங்குற சீன்லாம் நாளைக்கு வர்றதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் ரெடியாக இருக்குது அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யமுனா தான் கண்டிப்பாக ரெடி ஆகிட்டுருக்காங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிய வருது. அடுத்தடுத்து அப்கமிங்கில் அந்த பிரச்சனை தான், அதுதான் கொண்டு வரணும். அதுதான் வந்தால் ஆகும், தீரும் அப்படிங்கிறது. அதை கொண்டு வந்தால் மட்டும்தான் விஜய் காவேரியான அவங்க காவேரி மாசமாக இருக்கிறது தெரிய வரும். இப்போ பாட்டி கூட சொல்கிறாங்க இல்லையா, வயிறு தாண்டி பெருசாக இருக்குது, இவதே மாசமாக இருக்கிற மாதிரியே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் நாள் ஆக ஆக வயிறு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இது இருக்கு இல்லையா. அதனால் இன்னி ஒரு ஷார்ட் பீரியட்லேயே சீக்கிரமாகவே யமுனா உண்மையை சொல்லி பிரச்சனையை உண்டாக்கி விஜய் காவேரியை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்ப்பாக இருக்குது. நிச்சயமாக அது நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரமாகவே அது வந்துடும் அப்படிங்கிறதான். திகட்ட லவ் அப்படின்னாங்க. திகட்ட லவ்வை நம்ம பார்த்துட்டோம். டிஆர்பி அதில் இடிக்குது. அதை டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வேறு மாதிரி ட்ராக்கை மாற்றி கொண்டு போகணும். டிஆர்பி ப்ராப்ளம் மாமியை உள்ளே கொண்டு வந்தாங்க. அவங்க கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. விஜய் இங்கே வரணும். விஜய் அவர் ரூமில் தங்கினா அது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதான். டிஆர்பி இந்த அளவுக்கு கம்மியாகும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைங்க. டிஆர்பி ஒரு சில நாளில் அதிகமாக இருக்குது, ஒரு பர்டிகுலர் நாளில் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் கொண்டு டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறதான். வாரத்தில் ஒரு 2-3 நாள் பயங்கரமாக 2 நாள் சூப்பராக டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி சீன்ஸ் எடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வாங்க. தொடர்ந்து 3வது வாரமாக வீழ்ச்சியில் இருக்காங்க. டிஆர்பி கொஞ்சம் முன்னுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு டீம் தான் கொஞ்சம் யோசிக்கணும். டீம் அதை பற்றி யோசிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை பற்றி யோசித்து தான் நிச்சயமாக